நமக்கு பண்டிகை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஒரு ஆத்துல பண்டிகைனால எது ஞாபகத்துக்கு வரும்? முதல்ல தீபாவளி, அடுத்தது பொங்கல். நம்முடைய தமிழர் திருநாள் தீபாவளி பொங்கல் ரெண்டும் ஞாபகத்துக்கு வந்துடுறது. இந்த தீபாவளி பொங்கல் ரெண்டு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம? தீபாவளினா என்ன சொல்லுவா? நரகாசுரனை வதம் செய்த நாள். நிறைய ப்ரஹஸ்பதிகள் பார்த்தோம்னா வீடியோ வேற போடுறதுகள் நிறைய. யாரோ ஒருவருடைய இறந்த நாளை போய் இவர்கள் பெரிய பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் நாத்திகம் பேசக்கூடிய ப்ரஹஸ்பதிகள்லாம் சொல்லிட்டு இருக்கு. யாரோ ஒருவன் இறந்த நாள் அல்ல, அது அவன் பேர் என்ன? நரகாசுரன். நரன்னா யாரு? முதல்ல நரன்னா மனுஷன். நான் நேத்தே சொன்னேன், அசுரன்னா பெருசா கொம்பு இருக்கோ, வாயில பெருசா பல்லு இருக்குள்ள அர்த்தம் கிடையாது. நாக்க தொங்க போட்டு இருப்பாலாம் கிடையாது. நம்மை போல் மனிதன் தான். ஆனால் அசுர குணம், காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. நம்மண்டெல்லாம் இதெல்லாம் அதிகமா இருக்கும். மனுஷ ஜென்மானாலே நிச்சயமா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். காமம் இருக்கும், குரோதம் இருக்கும், லோபம் இருக்கும், பேராசைங்கிறது இருக்கும், ஒருத்தரை பார்த்து பராமப்படக்கூடிய குணம்ங்கிறது இருக்கும், திடீர்னு ஒரு வெறிங்கிறது வரும். இதெல்லாம் வருஷம் முழுக்க இருந்துட்டு தான் இருக்கும். வருஷம் முழுக்க இருக்கக்கூடிய விஷயம் ஒன்ட்டு அசுர குணம் வந்துடுத்து. இதை இந்த ஒரு நாள்ல தொலைச்சுடுடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தலையில எண்ணெயை தேய்ச்சி ஸ்நானம் பண்ண சொல்றா. எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணதுக்கு என்ன சொல்லுவா? இன்னைக்கு கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்பா. ஏன் கங்கா ஸ்நானம் சொல்றா? அன்னியோட உன் பாவெல்லாம் தொலைகிறதுங்கிறதுக்காகத்தான் சொன்னாலே தவிர அதைத்தான் நாம் மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோமே தவிர நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அசுர குணங்கள் எல்லாம் அழிகிறதுங்கிறது தான் நரகாசுர வதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புராண கதையை நம்மிடையே சொல்லி வைத்து நமக்கு புரிய வைக்கிறார்கள். ஒவ்வொரு தடவையும் தீபாவளி பண்டிகை கொண்டாடும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா புனர்ஜென்மாவை எடுக்கிறோம். அந்த வருஷம் முழுக்க பண்ண பாவெல்லாம் அன்னியோட தொலையட்டும்னு சொல்லிட்டுதான் தலையில எண்ணெயை தேய்ச்சி ஸ்நானம் பண்றோம். எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்றதே எப்படி சொல்றா? கங்கா ஸ்நானம் ஆச்சா. கங்கையில ஸ்நானம் பண்ணா நம்ம பண்ண பாவங்கள்லாம் போயிடுறது இல்லையா? இதைத்தான் சொல்லி இருக்கா. சரி, பாவம் போயிடுத்து, புத்தாடைகளை அணிந்து கொண்டு விட்டோம். ஏன் புதுசா ட்ரெஸ் போடணும்? புது மனிதன், ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்றா இல்லையா? பழைய ட்ரெஸ்ல என்ன இருக்கும்? நம்முடைய குணங்கள் அத்தனையும் அந்த ட்ரெஸ்ல இறங்கி இருக்கும். ஏற்கனவே அந்த காம குரோத லோப ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரொம்ப கோபப்பட்டிருப்போம், காமப்பட்டிருப்போம், பேராசப்பட்டிருப்போம். இந்த துர்குணங்கள்லாம் நம்முடைய ஆடைகளிலே இறங்கும், வியர்வையின் மூலமாக இறங்கும். மீண்டும் அந்த ஆடையை அந்த நேரத்திலே அணியாதுங்கிறதுக்காக புத்தாடைகளை அணிந்து கொள்னு சொன்னார். புதிய ஆடைகளை அணிந்து கொள். ஏன் இந்த நேரத்தில் இதை பதிவு பண்றேன்னு சொன்னா, இன்னைக்கு ரெடிமேட் ஷோரூம்ங்கிறது அதிகமாயிடுச்சு. தப்பு இல்லை, ரெடிமேட் ட்ரெஸ் வாங்குறது தப்பு இல்லை. ஆனா அங்க போய் ஒரு ரூம் ஒண்ணு வச்சிருப்பா, அதை போட்டு பாக்குறோம் தெரியுமா? போட்டு பார்த்தா வாங்கிட்டு வந்துடணும். திரும்ப அங்கேயே கைட்டி வச்சுட்டு வரும் பொழுது என்ன ஆறுது? இந்த மாதிரி நம்மள மாதிரி எத்தனை பேர் அதை போட்டு போட்டு கைட்டி வச்சிருப்பா. குழந்தையெல்லாம் பார்த்தோம்னா அங்க உள்ள ரூம்லயே போட்டுட்டு செல்ஃபி எடுத்துக்கிறது எல்லாம். ஒரு 10 ட்ரெஸ் எடுத்துட்டு போறதுக்கு 10 ட்ரெஸ் தனித்தனியா செல்ஃபி எடுத்துட்டு ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு வரா. அந்த ட்ரெஸ்ல எல்லாம் என்ன ஆயிருக்கும்? யார் ஏற்கனவே போட்டுட்டு இருந்தாலும் அவளுடைய வியர்வை துளிகள் இறங்கி இருக்கும். என்னதான் ஏசி ஷோரூமா இருந்தாலும் வியர்வை இறங்குறது இல்லையா? அந்த வியர்வையைத்தான் எப்படி சொல்றதுன்னா சனியினுடைய ஒரு ஆதிக்கம் பெற்றதாக சொல்கிறது. அவன் உடம்புல இருந்த சனியெல்லாம் அந்த துணியில இறங்கி இருக்கும். அந்த துணியை நம்ம போடும் பொழுது என்ன ஆகும்? நமக்கும் சனிதான் முடிச்சுக்கும். இதுக்கு முன்னாடிலாம் ரெடிமேட்லாம் வித்தாலே, அப்பெல்லாம் இந்த மாதிரி போட்டு பாக்குற ரூம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு வியாபாரத்துக்காக அவன் ரூம் வச்சிருக்காங்க. நம்ம அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக சொல்றேன். உங்களுடைய சைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? இதை போட்டு எனக்கு இது கலர் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துதான் வாங்கணுமா என்ன? ஆக நாம் அங்கே பாவத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம வலிய சென்று பணத்தை கொடுத்து பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். தீபாவளி அன்னைக்கு அதனாலதான் புத்தாடைகளை அணிந்து கொள் சொன்னார். டைலர் ஷாப்ல ஒரு காலத்துல பிஸியா இருக்கும். தீபாவளிக்கு ஒரு மாசம் முன்னாடியே கொண்டு போய் கொடுத்துருவா. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்? முதல் நாள் போறோம், ரெடிமேட்ல வாங்கிட்டு வந்துடுறோம். அது ஏற்கனவே எத்தனை பேர் போட்டதோ தெரியாது, அதையே திரும்ப போட்டுக்கிறோம் கொண்டு வந்து. என்ன பர்பஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கல. அர்த்தமுள்ள இந்து மதம்னு சொன்னான்.
நம்முடைய மதத்திலே நம்முடைய சனாதன தர்மத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே பொருள் நிறைந்தவை. ஒரு கொஸ்டினை போடணும். நான் எதுக்காக வலியுறுத்துறேன்னா, குழந்தைகளெல்லாம் அழிச்சுட்டு வாங்க. நிறைய குழந்தைகள் கொஸ்டினை கேட்கணும். இது வயதானவர்கள் மட்டும் கேட்டுக்கொள்வது அல்ல, அடுத்த தலைமுறையினருக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் இந்த கருத்துக்களை. ஏன், எதுக்கு, எப்படி, ஏன் சொன்னாங்க இத? தீபாவளி மருந்துன்னு ஒண்ணு சொல்றாளே, லேகியத்தை சாப்பிடணும்னு சொல்றாளே, ஏன்? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணிருப்பான். தன்வந்திரி ஜெயந்தின்னு கொடுத்திருப்பான். திரையோதசி திதி அன்னைக்கு, தீபாவளி சதுர்த்தசி அன்னைக்கு வரும். அதுக்கு முதல் நாள் பார்த்தோம்னா தன்வந்திரி ஜெயந்தி. வட இந்தியாலாம் பார்த்தோம்னா தந்தேராஸ்னு கொண்டாடுவாங்க. தன்வந்திரி யாரு? நோய்களை தீர்க்கக்கூடியவர். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலச கஸ்தாய சர்வாமய விநாசராய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹான்னு சொல்லி நமஸ்காரம் பண்றோம். சர்வாமய விநாச, ஆமையன நோய், எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய அந்த தன்வந்திரி பகவானை வணங்குகிறேன். அமிர்த கலச ஹஸ்தாயாங்கிற, ஹஸ்தம்னா கையு, அமிர்த கலசத்தை கையில ஏந்தி கொண்டு வந்திருக்கிற அந்த தன்வந்திரி பகவானை வழங்குகிறேன்னு சொன்னா, அதுல இருக்கக்கூடிய அமிர்தம் என்ன தெரியுமா? இந்த லேகியம் தான், இந்த தீபாவளி லேகியம் தான். அதைத்தான் காலையில ஸ்நானம் பண்ணிட்டு வந்து ட்ரெஸ்ஸை போட்டுண்டு அந்த அமிர்தத்தை வாங்கி சாப்பிடு. ஆத்திலேயே தான் பண்ணணும் தீபாவளி லேகியத்தை. குழந்தைலாம் விளையாட்டா விளையாடுவா, சுக்குமீ லகுதி இப்பிலிம்பா. அது என்ன சுக்குமீ லகுதி இப்பிலின்னு விளையாடுறதுன்னு பார்த்தோம்னா, அது ஒரு ஃபார்முலா. சுக்கு, மிளகு, திப்பிலி, இதை கண்டிப்பா கலக்கணும். அதுல சொல்லியிருக்கு. அரிசி திப்பிலிங்கிறத கலந்துதான் இந்த லேகியத்தை பண்ணணுங்கிற ஃபார்முலாவை சொல்லி கொடுத்துட்டு போனா. சரி, இல்லைன்னாலும் யார் பண்றாலும் அங்க வாங்கிட்டு வந்துக்கிறோங்கிறது வேற. ஆக யாரோ ஒருவர் இறந்த நாளை நாம் கொண்டாடவில்லை. நம்மிடையே இருக்கக்கூடிய துர்குணங்கள்லாம் அழிஞ்சு போச்சுங்கிறதுக்காக கொண்டாடிட்டு இருக்கோங்கிறது அங்க உண்மையான விஷயம். இறந்த நாளை கொண்டாடவில்லை, ஆனால் இறந்தவர்களை கொண்டாடுகிறோம், முன்னோர்களை கொண்டாடுகிறோம் அந்த நாளிலே. தெரியுமா? இது என்ன சுவாமி புதுசா சொல்றேன்? நம்ம எல்லாம் தெய்வ வழிபாடு தானே நினைச்சிட்டு இருக்கோம். அன்னைக்கு புதுசா எல்லாம் சொல்லல. தீபாவளின்னு ஒன்னே எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணணும் சொல்லியாச்சு, லேகியம் சாப்பிடணும் சொல்லியாச்சு, புதுசா ட்ரெஸ் போட்டுக்கணும் சொல்லியாச்சு. இன்னொரு விஷயம் என்ன, தீபாவளிக்கு அடுத்தது என்ன ஞாபகத்துக்கு வரும்? பட்டாசு. என்னத்துக்காக பட்டாசு? என்னத்துக்காக மத்தாப்பு? எதுக்காக பண்றோம்? மத்தாப்பு எல்லாம் கொளுத்துறமே என்னத்துக்காக? வான வேடிக்கைகள்லாம் மேல மேல போறது என்னத்துக்காக? ராத்திரி ஃபுல்லா பறந்துட்டே இருக்க என்னத்துக்காக? காசை கரியாக்கல. என்னன்னு சொன்னா, இங்கிருந்து செல்லக்கூடிய முன்னோர்களுக்கு வழிகாட்டுகிறோம். புதுசாலாம் சொல்லல. தீபாவளி அமாவாசையை ஒட்டி வரும். ஐப்பசி மாத அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்த்தசி தான் தீபாவளி. அதற்கு முன்னாடி வரக்கூடிய அமாவாசை என்ன? புரட்டாசி அமாவாசை. என்னது? மகாலய அமாவாசை. மகாலய அமாவாசை நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். ஏன்? அதற்கு முன்னால் வரக்கூடிய 15 நாட்களையுமே மகாலய பட்சம்னு சொல்லுவா. புரட்டாசி அமாவாசைக்கு முன்னதாக வரக்கூடிய 15 நாட்களுமே மகாலய பட்சம்னு பேரு. என்ன அர்த்தம் மகாலய பட்சம்னா, முன்னோர்கள் தன்னுடைய சந்ததியரை பார்ப்பதற்காக யமதர்மராஜனிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு இங்கே பூலோகத்திற்கு வந்து வசிக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த 15 நாட்களும். அது கதையெல்லாம் சொல்லுவா. மகாபாரதத்திலே அதுக்கான கதையெல்லாம் இருக்கு. கர்ணன் என்ன பண்ணா? கர்ணன் நிறைய தான தர்மங்கள் எல்லாம் பண்ணா, நேரா சொர்க்கத்துக்கு போயிட்டா. சொர்க்கத்துல போனா அவனுக்கு எல்லாம் கிடைச்சதான். மிகப்பெரிய செல்வங்கள் எல்லாம் பார்த்தா, சொர்க்கலோகத்தை என்ஜாய் பண்ணா. ஆனா வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கலையா? எனக்கு ஏன் வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு அவன் பார்க்கும் பொழுது அங்கே சொன்னார்களாம், நீ முன்னோர்களுக்கான கர்மாவினை செய்யவில்லை. ஏன்னா அவனுக்கு பித்திருக்கள், அவன் அம்மாவே தெரியாது இல்லையா? அப்புறம் தானே தெரியும். குந்தி தெரிஞ்ச உடனே செத்து போயிட்டான். அப்போ முன்னோர்களுக்கான கர்மாவை நீ பண்ணலன்னு சொன்ன உடனேயே தர்மராஜன் பர்மிஷன் வாங்கிட்டு பூலோகத்துக்கு வந்து 15 நாட்கள் இருந்து அவனுடைய பித்திருக்களுக்கு முறையாக கர்மா செய்து விட்டு போனானாம் அந்த 15 நாளும். அதே போலத்தான் நம்முடைய முன்னோர்கள் அந்த மகாலய பட்சத்திலேதான் வரா. அந்த 15 நாட்களும் இங்கேதான் நம்மளோடையே இருந்துட்டு இருக்கான்னு சொல்றது. அதனாலதான் என்ன பண்ணுவான்னா, மறந்தவனுக்கு மகாலயத்துல கொடுன்னு சொல்லியிருப்பா.
நம்ம என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருப்போம், அப்பா அம்மாவுக்கு சாதம் பண்ணாம மறந்து போயிட்டா மகாலயத்துல போய் பண்ணிடலாம். ஏதோ ஒரு விஷயத்துல மிஸ் ஆயிடுச்சு, வீட்டுல சாதம் பண்ண முடியலன்னா மாலயத்துல கொடுத்தா போதுன்ற மாதிரி நினைச்சுக்கிறோம். அப்பா அம்மாவுக்கு மகாலயத்துல பண்ண சொல்லி சொல்லவே இல்லை. நம்ம மறந்து போன உறவுகள்ங்கிறது இருக்கும். அப்பா அம்மாவுக்கு அவாளுக்குரிய சாத தினத்துலதான் பண்ணணும். வருஷத்துல ஒரு தடவை தான் வரும். அந்த நாள்ல பண்ண முடியல, வீட்டுல ஏதோ தப்பி போச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து வரக்கூடிய அஷ்டமியில பண்ணணும்னு சொல்றது, ஏகாதசியில பண்ணலாம்னு சொல்றது, இல்லைன்னா அமாவாசை இன்னைக்கு பண்ணணும்னு சொல்றது. அந்த 3 நாளுமே முடியல கூட அடுத்து வரக்கூடிய திதியில பண்ணிடணும். அதே சாத்த திதி அடுத்த மாசம் எப்போ வர்றதோ சாதத்தை கண்டிப்பா பண்ணணும், வீட்டுலதான் பண்ணணும். விட்டுட்டோமா மகாலயத்துல பண்றது இல்ல. மகாலயத்துல யாருக்கு பண்ணணும்னு சொன்னா மறந்து போன உறவுகள் இருக்கும். பெரியப்பா இருப்பார், சித்தப்பா இருப்பார், மாமா இருப்பா, மாமி இருப்பா, பெரியம்மா இருப்பா, சித்தி இருப்பா, அப்பா கூட பிறந்தவா, அம்மா கூட பிறந்தவா, இவாளுக்கெல்லாம் நம்ம சாதம் பண்ண மாட்டோமே. அங்க பண்ற சாதத்திலே நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இது போக நம்முடைய நெருங்கிய நண்பன் ஒருத்தர் இருப்பான், ஆச்சாரியார் இருப்பார், குரு இருப்பார், நம்ம கிட்ட பாடம் படிச்ச சிஷ்யன் இருப்பான், நம்ம வீட்டுல வளர்த்த ஒரு உயிருக்கு உயிராக வளர்த்த ஒரு வளர்ப்பு பிராணி இருக்கும். இவாள்லாம் இறந்து யாரெல்லாம் இறந்து போயிட்டாலோ அவ எல்லாரையும் நினைச்சு பண்ண வேண்டிய நாள் தான் அந்த மகாலய பட்சம், அந்த மகாலய அமாவாசைங்கிறது. அந்நிய தேதியில தான் பண்ண சொல்லியிருக்கா. அந்த காருணிக பித்திருக்கள்னு பேர் அவளுக்கு. காருணிக பித்திருக்கள்னு வச்சிருக்கா, கருணை நிறைந்த பித்திருக்களாம். அந்த காருணிக பித்திருக்களுக்கு நாம் செய்ய 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 வாழ்க்கையிலே நிச்சயமாக வளமுடன் வாழ்வோம். சரி சுவாமி, அதான் அமாவாசை முடிஞ்சுடுத்து, மகாலய அமாவாசை முடிஞ்சிடுறது, மறுநாள் பிரதம அன்னைக்குதான் அவள் நம்மளை விட்டு கிளம்புறா, நம்ம ஆத்த விட்டு கிளம்பிடுவா. அப்ப தீபாவளிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, அவர்கள்லாம் திரும்பி கிளம்பி போகணும் தானே, அந்த கிளம்பி போகிறதுக்கு ஒரு புஷ்பக விமானம்ங்கிறது வர்றது தானே, அந்த விமானத்துக்காக காத்துன்னு இருப்பாளாம்.